ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு புதிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். முன்மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை பல உதாரணங்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் அதை பிரசங்கத்திலே கேட்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். என்ன சம்பவம், என்ன உதாரணம் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த வசனங்களிலே, பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனையாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இதுதான் அவருக்கு அவர் நமக்கு வைத்த முன்மாதிரி. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவாஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள். யோவாஸ்நானகர் ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள். அதற்கு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சீடர்கள் கேட்டது போல நாம் யாரையாவது கேட்டதுண்டா? என்னை குறித்து, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்தாருக்கு, உறவினருக்கும், என்னுடைய சபைக்கும், சமுதாயத்துக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நைபர்ஸுக்கும் நான் உண்மையாக இருக்கிறேனா? என்னை குறித்து இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி எப்பொழுதாவது யாரையாவது கேட்டிருக்கிறோமா? நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாரிடமாவது இப்படி கேட்பது நல்லது. நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்மை குறித்து நாம் பெருமையாக எண்ணலாம். நம்முடைய முதுகு நமக்கு தெரியாது பாருங்க. அதுபோல நம்முடைய செயல்கள் நமக்கே தெரியாமல் இருக்கலாம், அது பிறருக்கு தெரியும். ஆகவே பிறர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். இதை நாம் எப்பொழுதாவது இதை கேட்டிருக்கிறோமா? நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க, மனைவியை கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க. எல்லாரையும் கேட்க முடியாது. ஆகவே உண்மையை சொல்லுகிற நண்பர்களிடத்திலோ மனைவிடத்திலோ கேட்கலாம். ஏதாவது குறையை, அதாவது தவறுகள் இருந்து அதை சுட்டி காட்டும் பொழுது அது ஒருவேளை நமக்கு அதை விடவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ கடினமாக இருக்கலாம். ஆனால் அதை சுட்டி காட்டும் பொழுது ஏற்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய அடையாளம். என்னை யாராவது கரெக்ஷன் செய்ய வேண்டும், என்னிடத்திலே குறைகள் இருந்தால் அவர்கள் சொல்லும் பொழுது கேட்க வேண்டும். அவர்களை நம்முடைய சகோதரியாக, சகோதரராக, நமக்கு ஒரு உபாத்தியாராக நாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குறைகளை யாராவது சொல்லி நான் இன்னும் தேவனுக்கு மகிமையின் மேல் மகிமை அடைய, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய, நீதியின் மேல் நீதி செய்ய, தேவனுக்கு பிரியமாக இருக்க அப்படிப்பட்ட நண்பர்களை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட யாராவது என்னை கேட்பார்களா என்ற ஒரு இயக்கத்தோடு நாம் பரிசுத்தத்தை நாடுவோம். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.